திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மூலவர் அருணாச்சலேஸ்வரர், தாயார் உண்ணாமலை அம்மன். சிவபெருமானின் தலங்களில் அக்னி தலமான அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் திருவாசக தலங்களில் ஒன்றாகும். 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அருணாச்சலேஸ்வரர் கோயில் பல்லவர், சோழர், விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயக்கரால் கட்டப்பட்டது. பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களில் யார் பெரியவர் என சண்டை நடந்தபோது இடையில் நெருப்பு பிழம்பு தோன்ற, நம்மில் யார் இதன் அடியை காண்கிறோம், அவரே பெரியவர் என சபதமிட்டு திருமால் வராகர் வடிவெடுத்து அழகான பூமிக்குள் செல்ல அன்னம் வடிவம் எடுத்து பிரம்மர் முடி காணச் சென்றார். பிரம்மர் வழியில் கண்ட தாழம்புவிடம், நான் திருமாலிடம் சிவனின் திருவடியை கண்டதாக கூற வேண்டும் என கேட்க, தாழம்பூவும் அவ்வாறே கூற அதை ஒப்புக்கொண்ட திருமாலை பார்த்து கேலி செய்ததை அடுத்து சிவபெருமான் கோபம் கொண்டு சாபமிட்டதாக வரலாறு. தற்பொழுது திருவண்ணாமலைக்கு ஆந்திராவைச் சேர்ந்த சிவபக்தர்கள் ஏராளமாக ஆந்திராவில் இருந்து வருவதை பார்க்கும் போது ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஆய்வு செய்த போது ஆந்திராவைச் சேர்ந்த பிரபல சாமியார் ஆந்திரா மக்களுக்கு அண்ணாமலையார் தன் கண்கண்ட தெய்வம் என பேசியதாகவும், அதிலிருந்து தமிழக சிவபக்தர்களை விட ஆந்திராவில் இருந்து வரும் சிவபக்தர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்வதை காணலாம். திருவண்ணாமலையார் கிரிவல பாதை 14 கிலோமீட்டர் ஆகும். 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் 8 சிவன் கோயில்கள் உள்ளன. அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், இந்திரலிங்கம், ஈசான்யலிங்கம் என 8 சிவலிங்கம் கோயில்கள் உள்ளன. இங்கு கிரிவலம் வரும் பக்தர்கள் தரிசனம் செய்தபடி நடைபயணத்தையும் செய்கிறார்கள். கிரிவலம் செல்லும் சிவபக்தர்கள் நண்பகலுக்கு முன்பே நடக்க தொடங்கி விடுகிறார்கள். கூட்டம் அதிகமாக 14 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் நேரம் இரவு 8 மணிக்கு புறப்பட்டால் அதிகாலையில்தான் முடிக்க முடியும். வழியில் ஏராளமான கடைகளும் அன்னதானமும் வழியெங்கும் நடைபெறுகிறது. அரசு ஓய்வறைகளும் மருத்துவ வசதியும் அமர்ந்து செல்ல கல்லில் செய்யப்பட்ட பெஞ்சுகளும் ஏராளமாக உள்ளன. காவல்துறையினரின் பணியும் சிறப்புடையது. ஆனால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் கிரிவல பாதையில் நடந்து செல்வதால் கூட்ட நெருக்கடி ஏற்படுவதால் முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் என பலரும் நடக்க முடியாமல் சிரமப்படுவதை காணலாம். எனவே கூட்ட நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு சிரமப்படுவதை விட மற்ற நாட்களில் கிரிவலம் வரலாம், தவறில்லை. 365 நாட்களும் சிவபெருமானின் நாட்கள்தான். பிரபல ஜோதிடர் பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் கூறுவதை கேளுங்கள். வணக்கம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிரிவலத்தினுடைய மகிமை என்னன்னு சொல்லிட்டு. லட்சக்கணக்கான மக்கள் இன்று வரைக்கும் மிக நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம், பிரதான விஷயம் இந்த கிரிவலம்.
கிரிவலம் வரும்போது கர்ம வினைகள் கழியும், நல்ல எண்ணங்கள் வளரும், கேட்டது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் மக்கள் லட்சக்கணக்கான பேர் வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் கேட்கிற கேள்வி, பௌர்ணமியில வந்தா மட்டும் தான் சிறப்பா இல்ல மற்ற நாள்லயே வரலாமான்னு நிறைய பேருக்கு ஐயப்பாடு இருக்கு. அந்த ஐயப்பாடு யாருக்கும் தேவையில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஏன்னா 365 நாளும் இங்க மக்கள் திருவிழா வராங்க, தவறு கிடையாது. சிவன் அருள் பேர்ல எப்போ வேணா வரலாம். கொஞ்சம் கூடுதலான ஒரு சில விஷயங்கள் பௌர்ணமி கிடைக்கும், அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நீங்க மற்ற நாளை தவிர்க்கிறது சரியில்லை. எல்லா நாட்களையும் நீங்க திருவிழா தாராளமாக வரலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க அண்ணாமலையார் சிவன் மலை ரூபத்துல இருக்காரு. நீங்க உங்க மலையே தான் சிவன், அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. ஆனா அடிமுடி காடாத அண்ணாமலை, மும்மூர்த்திகளுக்கு யார் பெரியவங்க சொல்லிட்டு அந்த காலத்திலே அவங்களுக்கு ஈகோ கிளாஷ் வரும்போது பிரபஞ்சத்துக்கே முதன்மையான தெய்வம் சிவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கொள்ளப்பட்ட இடம் தான் இங்க அடி அண்ணாமலையில ஆதி அருணாசலேஸ்வரர் கோயில் இருக்கு. அது சம்பவம் நடந்த இடமும் அந்த இடம் தான். அதனால அந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு சக்தியை தரக்கூடிய தெய்வம் நம்மளுக்கு இங்க மலையோடத்துல சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. அதனால அவரை பார்த்தாவே நினைத்தாலே முக்தி. அதை நம்ம நேரடியா இந்த மண்ணில் நிற்கிறதுக்கு உண்மையிலே நமக்கு ஒரு பூர்வ புண்ணியம் சொல்லுவோம் இல்லையா, 5ஆம் இடம் சாங்கா இருக்கணும், பாக்கியஸ்தான சாங்கான்றதான் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்க பூர்வ புண்ணியத்துல ஒரு நல்ல அமைப்பு இருக்கும்போது தான் அந்த மண்ணை மிதிக்க முடியும். உனக்கு சொல்ல மாதிரி அவருடைய உத்தரவு இல்லாம இங்க வரத்துக்கு யாருக்குமே வாய்ப்பே இல்லை. நீங்க பொதுவாக நினைக்கலாம் நம்ம திருவண்ணாமலை வந்துட்டோன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவர் அலோவ் பண்ணதால தான் நீங்க வந்தீங்கன்றதை நீங்க இங்க வர வர அனுபவத்துல புரிஞ்சுவீங்க. ஒரு முறை வரவங்களுக்கு தெரியாது. அடுத்தடுத்த நிகழ்வுல அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஒரு கோர்வையாக்கி பார்க்கும்போது இந்த உண்மைகள் உங்களுக்கு புலப்படும். அதனால அவனுடைய அனுமதி இல்லாம நீங்க முதல்ல வர முடியாது. அனுமதி பெற்றுட்டீங்கன்னாவே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். அதாவது ஓகே, நம்மளுக்கு ஓரளவுக்கு எலிஜிபிலிட்டி அண்ணாமலைய அருள் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரு ஆகணும்னு எப்படி நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்களோ அதில் நம்ம குவாலிஃபைட் ஆகிறோமோ அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு வர்றதுன்றதே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க ஒரு பாஸ் பண்ற விஷயம். அதனால அன்றிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் தொடங்க ஆரம்பிக்கிறது நிதர்சனமான உண்மை. இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா உணவுபூர்வமா இருக்கிற விஷயம். நீங்க ஜென்ரலா கிரிவலம் வந்தா அது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. அவங்கவுங்க எண்ணம் எந்த மாதிரியோ அதே மாதிரி அதை செயல் வடிவத்தில் கொடுக்கக்கூடிய தன்மையை இந்த கிரிவலம் கொடுக்கும், கொடுத்துனருக்கு இன்னும் கொடுக்கும். அதனால ஆத்மார்த்தமா வணங்குங்க, அவசரமா வணங்காதீங்க. எதை சொல்லுவாங்க இல்லையா, கர்ப்பிணி பெண் நடப்பது போலதான் நடக்கணுமா அந்த கிரிவல பாதையில. அவ்வளவு பொறுமையா ஆத்மார்த்தமா சிவபெருமானை நினைச்சு 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 வணங்கும் போதுதான் கேட்ட வரங்கள் கிடைக்கும், உங்க கர்ம வினைகள் குறையும். அதனால எல்லா நாளும் வாருங்க. அதே மாதிரி முடிச்சுட்டோம்னா கோயிலுக்கு உள்ள போய் சாமி கும்பிட்டு தயவு செஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால அவரை பார்க்கறது பதில் மலையை பார்த்துட்டு நீங்க வணங்கி ஊருக்கு போனாவே போதும். அதனால 364 நாளும் நீங்க சிவனை வணங்கலாம், கிரிவலம் வரலாம். அந்த அண்ணாமலையார மலையை பார்த்து கும்பிட்டுட்டு நீங்க மாதிரி உங்க வழக்கமான வேலை ஈடுபடலாம். அது எந்த தவறும் கிடையாது. நன்றி, வணக்கம். கோயிலுக்கு வருவதும் இறைவனிடம் வேண்டுவதும் அவரவர் விருப்பம் என்றாலும் இயலாதவர்கள் மற்ற நாட்களில் சிவபெருமானை தரிசனம் செய்வது நலம்.